வரும்போது சொல்றேன். உன்னை உண்மையை நாக்கி உன் சிற்றவை தந்த சொல்லை தலை கொண்டு தாரணி வந்து தந்தைக்கு உதவிய வல்லரே என்னை வல்லது யாவர் வல்லார் என. உன்னை உண்மையை நாக்கி உன் சிற்றவை தந்த சொல்லை தலை கொண்டு தாரணி வந்த தம்பிக்கு உதவியை வல்லரே என்னை வல்லது யார் வல்லார். உங்க அப்பாவை சத்திய வாக்குடையவனாக ஆக்கி உன்னுடைய சித்தி சொல்லை தலைமேற்கொண்டு தாரணியை உனக்கு பின்னால வந்த தம்பியாக பரதனுக்கு தூக்க கொடுத்து விட்ட வள்ளலே என்னை வல்லது யார். எங்க அப்பன் செஞ்சது யாரால செய்ய முடியும். என்னை வல்லது யார் வல்லார். குழந்தைகளை பார்த்து அப்படி எப்படி அண்டர் பண்ணும். யார் இந்த மாதிரி யார் செய்ய முடியும். அல்லி தாமரை கண்ணன் அல்லி தாமரை கண்ணனை அன்புற கொள்ளை கொண்டு பொழிந்த கண்ணீரின கொள்ளை வைந்த அம்மன்னனையும் எல்லையில் புகழ் எழுதிருத்தாய் என்றான். அல்லி தாமரை கண்ணன் அன்புற புள்ளி மோந்து பொழிந்த கண்ணீர். அல்லி தாமரை இதழ்களுடைய தாமரை, இதழ்களுடைய தாமரை போன்ற அன்பு கொண்ட தாமரை அன்புற புள்ளி புள்ளிதெல்லாம் கழுவிக்கும் போருதவிய திந்தோளாய் பொருந்துற புல்லுக என்றார். புள்ளி கழுவிக்கொண்டு மோந்து உச்சி மோந்து பொழிந்த கண்ணீர்கள் கண்ணீர் பொழிய என்ன சொல்றாங்க. வல்லை மைந்த பேஷ் பேஷ் வல்லைன்னா வல்லவன் சபாஷ். வல்லை மைந்த அம்மன்னையும் அந்த மன்னனையும் என்னையும் எல்லையில் புகழ் எழுதி விட்டார். இந்த மன்னனுக்கும் எனக்கும் அது மகன்கிற ஒரு ஹோதால பேசுறோம். உங்க அந்த அப்பாவுக்கும் அந்த அப்பனுக்கும் இந்த அப்பனுக்கும் மண்ணையும் எல்லையும் எல்லையில் புகழ் எழுதி விட்டார். எல்லை இல்லாத புகழ வாங்கி அப்படின்னா முழுக்கதையும் சொல்லிருக்காரு உங்களுக்கு இலக்கணம். இவர் தான் சொல்லலாம். ஆமா 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 சொன்னாருன்னு சொல்லிட்டாரு. நல்ல வேலை பேக் பண்ணல. பெரியவன் செய்வதை அண்ணன் அணங்கினை நோக்கினான். மன்னர் மன்னவன் வைந்த வாழ்ந்து என்ன இயம்பியா என்றான். பின்னரும் அப்பெரியவர் அப்பெரியவன் பெய்வளை அண்ணவன் அணங்கினை நோக்கினான். இவ்வளவு நேரம் பக்கத்துல இருந்த சீதையை இதெல்லாம் கவனிச்சிருப்பாரு சம்மரோட கேமரா ஆங்கிள். ஏன்னா அதுக்கு ஒரு 4 பாட்டு எழுதுல அது அங்க முதலே சொல்லிட்டான். லக்ஷ்மி தேவிக்கு உமை சொல்லக்கூடிய பெண்ணோடு 2 பேர் வராங்களே இவங்க யாரு தெரியலங்கிறது சொல்லிட்டான். அது ஒரு பேன் ஷாட். இது ஒவ்வொரு சின்ன சின்ன ஷாட்டா எடுத்து ஒவ்வொருத்தர் வேற பின்னரும் அப்பெரியவன் பெய்வளை அன்னமன்ன அணங்கினை நோக்கினான். அது பெரியவனாகிய ஜடாயு பெய்வளையில நல்ல வளையல்கள் அணிந்த அன்னம் போன்ற அந்த பெண்ணை பார்த்தான். மன்னர் மன்னவன் மைந்த இவ்வாழ் முதல் அழகிய நெற்றியை உடையவன். இன்னல் என்ன இயம்புதியால் சொல்லு. இன்னார்னு சொல்லு. இயம்புகிறார் அது இருக்கிற தாடகை ஆதியா இது இருத்தது இடையிட நிலைனார் புல் இருத்தது யாவும் புகன்று தன் சொல் இருத்த நன் தோன்றது தோன்றினார். இப்ப எல்லாம் ஒரு லைன்ல கதை அதுக்காக ஆசை தீரல. அல் இருத்தன அல் இருத்து அன்ன தாடகை இருள் அல்ல இருள். இருள் ஒரு வடிவமெடுத்து வந்தது போல வந்த தாடகை ஆதியா தாடகை வதம் செய்தது முதலான வில் இருத்தது இடையன அந்த ஜனராஜனுடைய சிவனுடைய வில்லை சிவதனுசை முறித்தது அதுக்கு இடையில உள்ள மேலை நாள் புல் இருத்தது. புல்ல வனம் வனத்தை அடைந்தது. புல் இருத்தது யாவும் வனத்துக்கு வந்து சேர்ந்தது வரைக்கும் யாவும் புகண்டு எல்லாத்தையும் சொல்லி லட்சுமணன் கட்ட போறாங்க. புகண்டு சீக்கிரமா முடிச்சுக்குவாங்க. தன் சொல் இருத்தனன்
தன் சொல் இருத்தனன் புகன்று தான் சொல்லியிருத்தனன். தன் சொல்லை முடித்தான். இந்த இடத்துல இருத்தல் முடியாது. இருத்தல்களுக்கு என்னெல்லாம் அர்த்தம் வருது பாருங்க. சொல் இருத்தன் தோன்றல் பின் தோன்றினான். தோன்றல் பின் தோன்றினான் சொல்லியிருத்தனன். தோன்றலாகிய ராமனுக்கு பின் தோன்றிய லக்ஷ்மணன் சொல் இருத்தனன் சொல்லி லக்ஷ்மணன் தான் கதை சொல்ல வரேன். இவர் சொல்ல மாட்டாங்க. அது ஹையரார்கி. சொல்லி He முடித்தான். was a royal person always. He was a king right from the beginning. Right from short one. Entry point லேருந்து 12 வயசு பையனா காட்டுறதுலேருந்து 10 வயசு பையனா காட்டுறது. என்ட்ரி பாயிண்ட்லேருந்து ராஜாவாக தான் காட்டுறோம். வந்தவொடனே எதிரில் பார்த்தா எதிர் வரும் அவர்களை எமையுடைய முதிர்வது கருணை முகமலர். அதுதான் முதல் ஸ்டார்ட் அவனுக்கு. அதனால தான் நான் ஆரம்பத்தை கூட சொன்னேன், பாலகிருஷ்ணன் உண்டு, பாலராமன் கிடையாது. He was never a playful. அதனால தான் அவன் ஹியூமர் சமயத்தில் ஹியூமர் பண்ண போகிறான். அந்த ஹியூமரை வந்து நமக்கு பெரிய இஷ்யூவாக இருக்கு. கேட்டு வந்தனன் கேட்பிதன் போதையான் தோல்ல அலங்கலில் துறந்தீர் வளநாட்டை நீவீரம் நல்குதல் தானும் இக்காட்டில் வைகுதே காக்குவே நீங்க என்ன சொல்லணும்? இன்னும் 4 பாட்டு தான் முடிச்சிடுங்க. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க முடிச்சிடுங்க. இன்னும் 4 பாட்டு தான் இருக்கு. படிச்சீங்களா? கேட்டு வந்தேன். கேட்டு உவந்தனன் கேழ்கிளர் மௌலியான். அதை கேட்டு உவந்தவன் கிளர் ஒளி மௌலியான்னு போடுறான். பரவாயில்ல. அதாவது ஒளி பொருந்திய கிரீடம் சூடிய ஜடாய். அவருடைய தலையே அப்படி கிரீடம் மாதிரி இருக்கு. கேள் கிளர் அப்படின்னா ஒளி பொருந்துதல். இல்ல கிளர் ஒளி கிளறுதல்னு சொல்றீங்க. மௌலியா கிளர் ஒளி மௌலியா ஒளி கிளறும் மௌலி. ஆயிரம் ராமன் கேடு ஆழ்வார் கேள் அந்த உனக்கு சமாளமாக இல்ல அவருக்கு கேள்வி கேள் அந்த கேள்வி அது இல்ல இது இல்ல இது அது வேதம் அது வேதம் அது வேதம் ஆயிரம் ராமன் கேள் ஆவரம் பொருந்துதல் சமமாவாரோ அப்படின்னு அர்த்தம் இல்லை. இது வேற. தோட்டு அலங்கலி நீர் பூவிதழ் உடைய மாலையை அலங்கல்னா மாலை சூடியவர்களே நீர் துறந்தீர். தோட்ட அலங்கலி நீர் துறந்தீர் வளநாட்டை துறந்து வந்து விட்டீர்கள். நீவிரும் தன்னுதல் தானும் இக்காட்டில் வைகுது. வந்து வளநாட்டை விட்டு வந்து நீங்களும் இந்த அழகிய இந்த நன்னுதலும் இங்கே இருங்க, இந்த காட்டிலேயே இருங்க. காக்குவேன் யார்? அடுத்து ஷார்ட். நான் காப்பாற்ற போறேன். நானும் உங்களை காப்பாற்றுறேன். நான் காக்குவேன். ஐ வில் ப்ரொடெக்ட் யூ. எல்லாம் 3 பேரும் இங்க நிம்மதியா இருக்கான். நான் பார்த்துக்கிறேன். இறைவா எண்ணி அகத்திய நீக்குவது அறையும் நல்மணி ஆற்றின் அகங்கரை துறையில் உண்டு ஒரு சூழல் அச்சூழலுக்கு உறைந்தும் என்றன உதத்து வருவான். இறைவன் எண்ணி அகத்தியன் ஈந்துளர். யாரு சொல்றா? உள்ள எண்ணி அகத்திய நீந்துள்ளர். சொல்லியிருக்கார். யோசித்து அகத்திய முனிவர் யோசித்து சொன்னதற்கு அறையும் நன்மணி ஆற்றி மணிகள் பொருந்திய சிறந்த மணினா அழகிய நல்மணினா நல்ல அழகிய அறையும் ஒலி செய்யக்கூடிய ஆற்றில் அகங்கரை ஆற்றினுடைய அந்த கரையில கோதாவரி நதியினுடைய அகங்கரை துறையின் உண்டு ஒரு சூழல் இல்ல கரையிடத்திலே ஒரு அழகான இடம் உண்டு, சூழல் உண்டு. அச்சூழல் புக்கு உறைதும் அங்கே போய் நாங்கள் வசிப்போம் என்றால் உள்ளத்து உரைகுவார். எல்லாருமே உள்ளத்திலும் இருக்கின்றவனாகிய ராமன் எப்படி சொல்ற? பெரிதும் நன்று அப்பெருந்துரை வைகி நீ புரிதேறு மாதவம் போதுமே அது தெரிவுறுத்துவேன் என்று அவர் தின்சிறை வெளியும் நீழலில் செல்ல பின் சென்றனர். பெரிதும் நன்று அப்பெருந்துரை வைகி நீ புரிதி மாதவம் போதுமே யான் அது தெரிவுறுத்துவர் என்று அவர் தின் சிறை விரியும் நீழ செல்ல பின் சென்றார். என்ன சொல்றான்? ஓ நல்லது, ஓ கிரேட், பெரிதும் நன்று, நல்ல விஷயம். அப்பெருந்துரை வைகி அந்த துறைக்கு போய் நீ புரிதி மாதவம் அங்க எல்லாம் நல்லா தவம் பண்ணுங்க போதுமே
போகலாம். யான் அது தெரிவுறுத்துவேன், நான் உங்களுக்கு அந்த இடத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் என்று அவர்கள் தின் சிறை விரியும் நிழலில் செல்ல, அப்படியே அழகாக அந்த சிறை விரிக்கிறார், ஒரு கொடை மாதிரி அப்படியே மேல பறந்து போறான். இவங்க அப்படியே இந்த பருந்தனுடைய நிழல் கீழே வந்து பார்த்துட்டு பருந்தனுடைய நிழல் தலையில இந்த அவர்களுக்கு அப்படியே நிழல் உண்டாக்கி கொண்டு அந்த நிழலில் அவர்கள் நடந்து செல்ல மேல அப்படியே இந்த பின் சென்றனன் அப்படிங்கிறது ஒரு உட்குறிப்புல சேரும். சிலம்புல வாழ்த்து உங்க முதல்ல வாழ்த்து கல்யாணம் ஆனவுடனே காதலர் சேர்ந்து கவவு கை இறுகி நலன் விளைக அப்படிங்கிறது தான் வாழ்த்து. என்ன பண்ணாங்க? காதலர் பிரியாமல் கவவு கை நெகிழாமல் தீது அருக அப்படின்னு வார்த்தை எல்லாம் எதிர்மறை. காதலர் பிரியாமல் பிரிந்தார், கவவு கை நெகிழாமல் நெகிழ்ந்தது, தீது அருக தீது தான் விளைந்தது, எதிர்மறை வரை. இந்த இவன் பின் சேர்ந்தான் ஒரு குறிப்பிட்ட பின் சேர்ந்தான் ஒரு வார்த்தை கொடுத்துட்டான். நான் உங்களை காப்பாத்துறேன்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டான். சீதையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அவளுக்காக பின் சேர போனான். ஆயுசுகள் அறிய உணர்த்திய தூய சிந்தை அத்தோம் எது குணத்தினால் போய பெண்ணை ஒரு சிலை வீரரும் ஏய சோதை இறுதி சென்று எய்தினார். ஆய சூழல் அறிய உணர்த்திய அந்த அந்த பஞ்சவடியாகிய சூழலை அது நன்கு தெரியும்படி காட்டி அறிய உணர்த்தி நன்றாக காண்பித்துக் கொடுத்து அத்தூய சிந்தை அத்தோமே குணத்தினால் தூய்மையான மனத்தை தோமில் குற்றமற்ற குணங்களை உடைய ஜடாயு போய பின்னே அவன் போன பிறகு ஒரு சிலை வீரரும் போருக்கான போர் செய்கின்ற வில்லையுடைய அந்த வீரர்கள் ஏய சோலை பொருந்திய அந்த சோலையிலே இங்கு சென்று எழுதினார். நீங்கள் போய் சேர்ந்தார்கள். வார்போரை பொங்கை மருகியை மருகியை மக்களை ஏற்ப சிந்தனையிட்டு அவ்வரக்கர்தம் சீர்ப்பை சிக்கர தேறின சேர்க்கையில் பார்ப்பை பார்க்கும் பறவை பார்க்கின்றான். கொங்கை மருகியை கொங்கைனா கச்சணிந்த அழகிய மார்பகங்களை உடைய மருமகளை மருகியை மக்களை ஏற்ப சிந்தனையிட்டு ஏற்க தக்கபடியாக ஆலோசித்து சிந்தனையிட்டு அவ்வரக்கர்தம் சீர்ப்பை சிக்கர தேடினன். அங்குள்ள ராட்சசர்களுடைய சிறப்பை சிறப்புன்னா இந்த சீர்ப்பு சீர்ப்பு சிறப்பு இந்த இடத்துல தன்மைன்னு அர்த்தம். அவங்களுடைய சமாதானம் நன்கு இவற்றையெல்லாம் நன்கு அறிந்த ஜடாயு, அதாவது அவ்வரக்கர்தம் சீர்ப்பை சிக்கர தேடி சிக்கர அப்படின்னா சிக்கு இல்லாமல் சேகர அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றாக அறிந்த ஐயமில்லாமல் அறிந்து வைத்திருந்த ஜடாயு அவங்க பாதுகாத்து வந்தார். எப்படி பாதுகாத்து வந்தார்? சேர்க்கையில் பார்ப்பை பார்க்கும் பறவையில் பார்க்கின்றார். தன்னுடைய கூட்டில பார்ப்புன்னா குஞ்சு, தங்களுடைய குஞ்சுகளை பாதுகாத்து வருகிற பறவை போல சேர்க்கையில் பார்ப்பை பார்க்கும் பறவையில் பார்க்கின்றார். ஆமா, கூட்டில தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாத்து வருகிற பறவை போல அந்த பெருமை அதுக்காகவே போன வாரம் வந்து அபிராமி அந்த அது வந்து கரெக்டா முடியாம போன வாரம் கிளாஸ் இல்ல. சனிக்கிழமை இப்ப சூப்பநகை படத்தை தொடங்கிடும். சூப்பநகை படத்துல முதல் பாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் படத்தை பத்தி பேசுவோம். முதல் பாட்டு என்ன அப்படின்னு சொன்னா, கவி சக்கரவர்த்தி கவிதைக்கு வரைந்த இலக்கணம்.
கவி சக்கரவர்த்தி கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான இலக்கணத்தை வகுத்து வைத்திருக்கார். அதான் இலக்கணம். புவியினுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து புலத்திற்று ஆகி அவியகம் துறைகள் தாங்கி ஐந்திணை நெறி அளாவி சவியுறத் தெளிந்து தன்னென்று ஒழுக்கமும் தழுவிச் சான்றோர் கவியென கிடந்த கோதாவரியினை வீரர். கோதாவரி எப்படி இருந்தது? ராயர் காப்பிகள் ஏது ஞாபகம் இருக்கா? ராயர் காப்பிகள் இந்த ஒரு பாடல் எழுதி கோதாவரியை பார்க்கிறாங்க. கோதாவரி எப்படி இருக்குன்னு சொன்னா சான்றோர் கவி என கிடந்தோம். சான்றோர் கவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப ஆற்றுக்கும் கவிதைக்கும் சிலேடு. புவியனுக்கு அணியாய், பூமிக்கு ஒரு அணிகலன் போல கவிதை எப்படி இருக்க வேண்டும்? பூமிக்கு அணிகலனாக இருக்க வேண்டும். நதி எப்படி இருக்கிறது? கோதாவரி புவியனுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து கவிதை ஆழ்ந்த மிக ஆழ்ந்த பொருள்களை தர வேண்டும். இது ஆழ்ந்த பொருளை தருகின்றது நதி. புறத்திட்டாய் வயல்களுக்கு பயன்படுவதாக ஆகி உங்களுடைய புலன்களுக்குள்ளே நுழைந்து இன்பத்தை விளைவிப்பதாக கவிதை. அகத்துறைகள் தான் கவியர துறைகள். நதிக்கு துறைகள்லாம் படித்துறை. இது அகத்துறை புறத்துறை ஆகிய துறைகள் தாங்கி இருக்கு. அகத்துறைகள் தாங்கி ஐந்திணை நெறி அழாய். நதியானது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த பாலை ஆறு ஓடினா ஐந்திணை அப்படிங்கறத ஒரு மரபுக்காக எடுத்துக்கிறோம். ஐந்திணை நெறி அளாவி கவிதையிலையும் அந்த ஐந்திணை இலக்கணம் அமையப்பட்டிருக்கும். அதாவது எந்த நிலத்துல அது நடக்கிறதுங்கிற குறிப்பு அங்க இருக்கணும். சொல்றது வழக்கம். ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் கடந்து போகும்போது கோலமிட்டு கொண்டிருக்கும் உன்னுடைய விரல்கள் வழியாக வழிந்து தரையை நனைக்கிறது உன் நாணம் அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டை இங்கிலீஷ்ல சொல்லுவோம். எல்லாம் சொல்லினா கோலம் எடுத்து எப்படி சொல்றது? அங்கதான் அது கலாச்சார குறிப்பு வருது. கலாச்சார குறிப்பு அப்படிங்கிறது அங்க வருது. அந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கக்கூடியதோ அந்த கலாச்சாரத்தோட பின்னி பிணைந்து இருக்கணும். ஐந்திணை நெறிகளாக எல்லாத்துக்கும் மேல ஒரு சூப்பரா ஒரு அடி அடிச்சோம். சவியுற தெளிந்து. நீங்க இருண்மை 1000 சொல்லுங்க, எவ்வளவு ஆழத்துல நீங்க பொருள் வச்சிருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன குழு வச்சிருக்கணும். வாசகன் படித்து உணர்வது போல ஒரு குழு வச்சிருக்கணும். உள்ள ஊடுருவி போய் பார்க்கிற அளவுக்கு சவி அப்படின்னா ஒளின்னு சவி அப்படின்னு சொன்னா ஒளின்னு அர்த்தம். கோதாவரியை பத்தி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால், இப்ப எப்படி இருக்கா எனக்கு தெரியாது, 30 வருஷத்துல முன்னால என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அந்த பகுதியில பணியாற்றி கொண்டு அடிக்கடி அந்த பிரயாணம் சொல்லுவார். ₹1 காயினை எடுத்து போட்டேன், அது அடித்தளத்துல இருக்குது, மேல வரைக்கும் போட்ல வரைக்கும் தெரியும். மேல போட்ல போறவனுக்கு கீழே இருக்க ₹1 காயின் தெரியும். சரி உர தெளிவு அடித்தளம் வரைக்கும் தெரிய வேண்டும். கவிதைக்கு அடித்தளம் வரைக்கும் தெரிய வேண்டாம். பொருள் உணரவன் அதை பிடிச்சி அமுக்க கூடாது, மறைக்கக்கூடாது. பொருள் மறைச்சு கண்டுபிடி பார்க்கலாம். அந்த விளையாட்டுலாம் விளையாட கிளீனா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன குழு கொடுத்து அந்த இடத்துல பிடிக்கும். கம்பன் எப்படி வைக்காம பாருங்க, எத்தனை இடத்துல கிளாம்ஸ் வச்சுக்கிறோம், அங்க பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு பிடி வச்சுக்கிறோம். சரிகிற தெளிந்து தன்னென்று ஒழுக்கம் தான். நடை எப்படி இருக்கணும்? ஆற்றுக்கு கவிதை நடையணும், கவிதைக்கு ஆற்று நடையணும். ஆற்றை போல ஆற்றொழுக்கான நடை, அது கவியொழுக்கான ஆறு. சான்றோர் கவி என கிடந்த கோதாவரியினை இப்பதான் நம்ம
இதுக்குள்ள சூர்பனகை கடலுக்குள்ள இந்த நுழையிறா. குலத்திற்றாதலுக்கு நதி வச்சு என்ன விளக்கம் அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. குலங்கிறது வயல். வயல்களை எல்லாம் வயல்களை தான் வயல்களை அடைந்து இந்த ஐம்புலன்களை அடைந்து ஆராய்ச்சி செய்ய புலப்படுவதாகும். இந்த புலம்னா அறிவு அப்படின்னு, கல்வி புலம் அப்படிங்கிறாங்க. குலத்தினாலே ஆய்வதால் குலத்திற்று. சரி. கொண்டுரை கமலச் செவ்வி வாழ்முகம் பொலிய வாசம் முந்துரை கோளை ஒன்கண் ஒருங்குற நோக்கி ஊழின் தென்பிரை கலத்தின் வாரை திருமலர் தூவிச் செல்வ கண்ட அணி பணிவதென்ன பொலிந்தது கடவுள் ஆறு. அதாவது ராமனும் சீதையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சீண்டி விளையாடுகிற கடைசி சீக்வன்ஸ். இதுக்கு போறதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்லு. சூர்பனகை படத்துக்கு நம்ம போவோம். இந்த காட்சியில நான் அடுத்த வாரம் இருக்க மாட்டேன், 3 வாரத்துக்கு இருக்க மாட்டேன். ஆகையினால இந்த படம் நீங்க தான் படிச்சு முடிக்க போறீங்க. உங்களுக்காக சில குறிப்புகள் எல்லாம் நான் சொல்லித்தான் ஆகணும். சூர்பனகையோடு வார்த்தையாடி கொண்டிருக்கிற ராமன் செய்கின்ற ஒரு சின்ன ஹியூமர், அதை விபரீதமாக பொருள் உரைத்துக் கொண்டிருக்கிறார். ஊடாட்டம் கொண்டான், அண்ணல் ஊடாட்டம் உண்டாட்டம் கொண்டான் அப்படிங்கிறதெல்லாம் வருது. அதாவது நீ ஒருத்தனா உன்னுடைய அண்ணன்களை ஒருத்தன் குபேரன், இன்னொருத்தன் ராவணன், மூவலையும் ஆண்டவன், அவங்க கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் ஓ அப்படிங்கிறான். அப்ப கொடுத்தா வாங்கிப்பானா அப்படிங்கிறத கேள்வி, இன்னைக்கு பட்டிமன்ற கேள்வி. அடுத்தது என்ன சொல்றாங்கிறத, அடுத்த 3வது லைன்ல என்ன சொல்றாங்கிறத நீங்களே படிக்கும்போது படிச்சு பார்த்து. அதான் 3வது லைன்ல என்ன சொல்றான், இங்க நிக் அப்படி இல்லைன்னா ஓடிப்போ அப்படிங்கிறான். வேறிடம் பார், அயல் சார், போ போ இந்த இடத்த விட்டு போ அப்படிங்கிறான். கொடுத்தா உங்க அண்ணனை வர சொல்லு, இங்கே நீயா கேட்குது அப்படின்னு சொல்லி அயல் சார் அப்படிங்கிறான். போ இந்த இடத்த விட்டு போங்கிறான். ஒரு வார்த்தையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்குது. சீதை போய் சொன்னாளா, அது பொட்டாவி விட்டானா, போட்டாளா, வேற எதுக்குன்னா சூர்பனகை படத்துக்குள்ள நுழையிறோம். ரொம்ப முக்கியமான இடம். நான் அதுவும் அந்த சமயத்துல நான் இருக்க போறது இல்லை. ஆகையினால இந்த இடத்துக்கு நான் கொஞ்சம் உஷார்படுத்திட்டு போவேன். சூர்பனகையோட இயல்பை எங்க சொல்றாங்கன்னு சொன்னா, ஒட்டக்கூத்த உத்தரகாண்டத்துல சொல்ற அரக்கர்களுடைய பிறப்பு வர்ணிக்கும் போது சொல்ற, வசையில் மறையோர் குடி பிறந்தும் மாதா குலத்தின் வழி நின்றே அசையில் ஆட்டல் சூர்பனகை ஆணாய் பிறந்தார் பின் தொடர்ந்து பசையும் நெஞ்ச தமையெல்லாம் பத்தாவாக வசீகரித்து அவ்விசையிலார் தமையெல்லாம் எடுத்து புடைத்து தின்னும். வசையில் மறையோர் குடிப்பிறன் பிராமண குலத்தில் பிறந்தவளாக இருந்தாலும் மாதா குலத்தின் வழி நின்று தன்னுடைய தாய் வழியில சென்று அசைவில் ஆற்றல் சூர்பனகை. அவளுக்கு இது முதல் இல்லை, ஏதோ ராமன் கிட்ட ஏதோ முதல்ல ஆசை வந்துடுது, காதல் வந்துடுது அப்படின்லாம் இல்லை. அது சுபாவம் வேற. அசையில் ஆற்றல் சூர்பனகை நிறைய ஆற்றலை ஆற்றலுடைய சூர்பனகை ஆணாய் பிறந்த ஆம்பளையா பிறந்தோம் அத்தனை பேர் பின்னால். அவளுக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க பின்னாலாம் போய் பசையும் நெஞ்சவன், யார் இணக்கமான நெஞ்சு உடையாரோ அவர்களோட அவளை பர்த்தாவாக வசீகரித்து தன்னுடைய கணவனாக ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் இசைவில்லாத, யாரும் மாட்டேன்னு சொல்லிவிட்டா இசைவில்லாத தவையெல்லாம் எடுத்து குடைத்து தின்னணும். யாரும் மாட்டேன்னு சொல்லிட்டா அவன் கூப்பிட்டு ஆசைப்பட்டு மாட்டேன்னு சொல்லிட்டா ஒன்று திட்டு போயிடுவான். இதே கரெக்ட் தான் ராவணனுக்கு இருக்கு. ஒரு வருஷம் டைம் கொடுத்தா ரெண்டும் அதேதான். இதெல்லாம் இந்த கம்பன் காவியத்துல இல்லாத ஒண்ணு வெளியில இருந்து எடுத்து படிச்சு இல்லையே, இது ராமாயணம் தான். ஒரு நிமிஷம், கம்பனுடைய சூர்பனகை மேல ஒரு நிமிஷம். நீங்க ஐ எம் டாக்கிங் ஆஃப் ஒன் ஹோல் எபிக்.
you are talking of two poets. If you take இதே மாதிரி இது கம்பன் சொல்ல அப்படின்னா வால்மீகில இருக்கு. வால்மீகி வேற. வால்மீகில வால்மீகி ஒரு நிமிஷம் முதல் நூல். ஒரு நிமிஷம். You don't think I am a child. 40 வருஷமா நான் படிச்சிட்டு இருக்கேன். இல்ல சரி. நான் படிக்கிறேன்னா you don't, அதாவது எந்த கன்க்ளூஷன் இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன் நான் வரணும் அது ஆய்ந்து எடுத்த கன்க்ளூஷன். நான் என்னோட நடுநிலையே நீங்க உங்களுக்கு தெரியும். நடுநிலைக்கு இல்ல, ஒரு காவிய வாசிப்பு அப்படிங்கும்போது இப்ப கம்பன்ல 12,000 பாட்டு எழுதியிருக்கோம். இதுக்கு வெளியில ஒரு பாட்டை கொண்டு எடுத்து நம்ம சூர்பனகையுடைய இயல்பை அறிஞ்சுக்கணும்னா அது கம்பனுடைய குறைபாடு தான். கம்பனுக்கு உள்ளேயே சூர்பனகையை புரிஞ்சுக்க மாட்டேங்குது. யுவர் இன்டென்ஷன் இஸ் நான் என்ன வந்து ரொம்ப அக்யூசேட்டிவ்ல பாக்குறதாக இருக்குது. இல்ல அப்படி இல்ல. இல்ல இது ஒரு விஷயம் இல்ல. இதனால நம்ம என்ன பெரிய இன்சைட் கிடைக்க போகுது. சூர்பனகையை பிடிச்சு தின்னுவான்னு தெரிஞ்சதுனால ஒண்ணும் கிடைக்க போகுது. சரி, இதே இவ்வளவு யூ வாண்ட் டு ஃபுல் மீ ஆர் என்ன சொல்றீங்க அது சொல்லுங்க. இல்ல இது அவசியம் இல்லைன்னு சொல்லு. நான் சொல்றது அவசியம் இல்லை. இல்ல உத்தரகாண்டத்துல இருக்கிற ஒரு பாடலை எடுத்து சூர்பனகையினுடைய என்னுடைய நோக்கம் வேற. தயவு செய்து இந்த மாதிரி தயவு செய்து கொடுக்குறேன். ஒரு விஷயத்துல ஒண்ணு தெளிவா இருக்கும். இல்ல நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்துங்க, நீங்க நடத்துங்க, நான் கேட்டு பேசாம. உங்க கருத்து சொல்லிட்டு என்னுடைய கருத்து தாராளமா சொல்லுங்க. ஆனா இது தேவையில்லை அப்படின்னு சொன்னா உங்க கருத்தை நான் தேவையில்லைன்னு எத்தனை இடத்துல மறுத்துக்க முடியும். இல்ல அவசியம் இல்லைன்னு சொல்றேன். காவிய வாசிப்புக்கு அவசியம். எனக்கு வந்து அதோட நோக்கம் இருக்கு. அதாவது என்னன்னு சொன்னா பின்னால ஒரு ஹியூமரஸ் விஷயத்தை நாம எடுத்து சொல்லும்போது அதை இவ்வளவு பெருசு பண்ணுறேன். இவளுடைய நோக்கம், இவளுடைய காமம் ஏதோ ராமன் பால் கொண்ட தூய காதலால் ஏற்பட்ட ஒன்றென்று. ராவணனுக்கு குப்பல் குப்பலாக எத்தனையோ பெண்களை கொண்டு வந்த அனுபவம் உண்டு. உத்தரகாண்டத்தில் பாத்தீங்கன்னா, ஐயோ என் குழந்தைகள் என்ன செய்வார்கள், என் மாமனார் என்ன செய்வார், என்னுடைய கணவன் என்ன செய்வான் கதறிட்டு வருவாங்க. அவனுக்கு அந்த அனுபவம் உண்டு. ஐசோலேட் பண்ணி வச்சு, பெண்களை ஐசோலேட் பண்ணி வச்சு அவளை வந்து அசக்தளாக்கி தனக்கு பணிய வைப்பான். அவனுக்கு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அவனுக்கு சாபம் இருந்த காரணத்தினால அதை யாரையும் அதிக உணர முடியல. சொந்த மாட்டு பொருள் ரொம்ப நலகூபரன் அப்படின்னு அவளுடைய குயவனுடைய புள்ள, அவனுடைய மனைவி ரொம்ப தன்னுடைய சொந்த மாட்டு பொருள். அவளுக்கு அவர் கொடுத்த சாபம் தானே பாக்க. அதுக்கப்புறம் வேதவதி சாபம். இந்த மாதிரி இங்கேருந்து தானே நீங்க வந்து டோன் அங்கேருந்து தானே செட் பண்ண முடியும். நம்ம இப்போ இதுக்கு முன்னால போகும்போது இந்த இடத்துல நான் பக்கத்துலேயே இல்லைன்னு நீங்களும் சில சமயத்தில் இருக்க போகுது இருக்கும்போது முக்கியமான கட்டங்களை வந்து படிக்கும்போது இதற்கு இந்த அறிமுகத்தை வச்சுக்கணும். இந்த அறிமுகம் இல்லைன்னு சொன்னா இது என்ன ஆகும்னு சொன்னா, இன்னைக்கு இன்றைய சூழலை நான் கருத்துல கொண்டு சொல்றேன். இன்றைய சூழல் எவ்வளவு விஷம் நிறைந்த சூழலாக இருக்கிறது அப்படிங்கிறத கருத்துல நிறுத்த வேண்டும். நன்கு படித்து கற்று தேர்ந்தவர்களே கூட மக்கள் மனத்திலே நஞ்சை பரப்புமார், நஞ்சை பாய்ச்சுமார், தவறான கருத்துக்களை திருத்த சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை தடுக்க வேண்டியது நம் போன்றவர்களுடைய கடமை. அதை தடுக்க வேண்டியது நம் போன்ற. காவிய சுவை வேறு, இலக்கிய சுவை வேறு. காப்பியத்தை, இதிகாசத்தை சரியான பாதையிலே, சரியான திறக்கிலே, சரியான கோணத்திலே எடுத்து காட்ட வேண்டியது நம்ம போன்ற ஒரு கடமை. நான் வந்து இதில் தவறிட்டோம்னு சொன்னா we are doing a great mistake. இதுவரைக்கும் ஒரு 70 வருஷமா நம்மளை பிடிச்சு ஆட்டிக்கொண்டிருக்கிற ஒரு மாயையின் வசம் இவர்களை ஒப்படைத்து விட்டு போய்விடும். அதற்கு நான் சம்மதிக்கவில்லை. அதுக்காக தான் எனக்கு இது வாரது தவிர, அதை தவிர நான் வேற எதுக்காக இப்படி ஒரு எனக்கும் போய்ட்ரி பேசிக்ஸ் தெரியும். எப்படி வந்து ஒரு கவிதையை, ஒரு காவியத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற பேசிக்ஸ் அறிஞ்சவன் தான் நான். அது இல்லாம நான் சொல்லுவேன். அதை புரிஞ்சுக்கணும். இப்போ
வண்டுரை கமலச் செல்வி வாழ்முகம் பொலிய வாசம் உண்டு உரை கோளை ஒன்கண் ஒருங்குற நோக்கி ஊழின் தென் திரை கரத்தின் வாரி திருமலர் தூவி செல்லர் கண்டு அடிபடிவதென்ன பொலிந்தது கடவுளியா. தேவ நதியாகிய கோதாவரி வண்டு உரை கமலச் செல்வி வாழ்முகம் பொலிய அவளுடைய கோதாவரியிலே பூத்து இருப்பதாகிய தாமரை பூக்களாக அவளுடைய வதனம் பொலிவடையும். அந்த வாசத்தை உண்டு உரைகின்ற குவளை ஒன்கண் ஒருங்குற நோக்கி தன்னுடைய கோளை மலர்களாகிய கண்களாலே நோக்கி கமல முகம் குவளை கண் அப்புறம் தென்திரை கரத்தில் அவளுடைய தெள்ளிய திரையாகிய கையில என்ன வாங்கிறது ஒருங்குற நோக்கி ஊழின் தென்திரை கரத்தின் வாய் வரிசையாக முறையாக வரிசையாக வருகின்ற ஊழின் தென்திரைக்கார் வரிசையாக வருகின்ற தெள்ளிய திரைகின்ற கரத்தினாலே வாரிக்கொண்டு திருமலர் தூவி அவர்களுக்கு மேல பூ போட்டு வர்ஷித்து செல்வர் கண்டு அடிபடுவது என்ன பெரிய தனவான்களை கண்டு எல்லாரும் வணங்கி எழுவது போல அந்த தெய்வ நதியானது இவர்கள் சீரார்ந்த திருமகளும் அங்கு சீராமனும் வருவதை பார்த்து வணங்கியது. எழுவுரு காதலின் ஏங்கி ஏங்கி படுவநாள் குவளை செவ்வி கண்பணி கலந்து சோர வடுகிலா வாய்மை மைந்தர் வனத்துறை வருத்த நோக்கி அழுவதும் ஒத்ததால் அவ் அலங்கு நீர் ஆறு மன்னோ. எழுவுரு காதலாரின் இறைத்திரைத்து ஏங்கி ஏங்கி எழுவுரு காதலாரின் இறைத்திரைத்து ஏங்கி ஏங்கி பழுவநாள் குவளை செவ்வி கண்பணி சோன் பறந்து சோர. அதாவது தொகுதியாக உள்ள பழுவநாள் குவளை செவ்வி கண்பணி பாய்ந்து சோர. மனசுல பொங்கி எழுகின்ற காதலை உடையவர்களைப் போல அன்பை உடையவர் நேசத்தை உடையவர்களைப் போல இறைத்து இறைத்து ஏங்கி ஏங்கி நதிகளை ஓசை கேட்டுதான் இருக்கும். நதி ஏங்கி ஏங்கி கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கின்ற குவளையின் செவ்வி கண்பணி பறந்து சோர. இப்படி வந்திருக்கிறார்களே அப்படின்னு கண்ணால நீர் விட வழியிலா வாய்மை மைந்தர் வனத்துறை வருத்தம். இப்படி ஒரு தர்மத்தை வாய்மையை ஒரு சிறிதும் கைவிடாத மைந்தர்கள் வனத்திலே வந்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை பார்த்து கண்ணிலே நீர் சோர நிற்பது அழுவதும் ஒத்ததால் அலங்கு நீமா ஆகும். அலங்குன்னா அசைதல் அர்த்தம். அது அப்படி அலங்குவதால் தான் அது வந்து அலங்கல் மாலை. அலங்குவதால் அலங்கல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இதே அலங்க நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா ஜடாயுகான் படத்துல ஆரம்பத்துல பொருந்திய அப்படிங்கிற பொருள் அலங்கு என்ற அதே சொல் பொருந்திய 4 படம் 5 படம் அலங்கு நாளம் கொள் நளின பள்ளி நயங்கள் அணைய நேமி நயனங்கள் அணைய நேமி வாளங்கள் உறைவ கண்டு மங்கை தன் கொங்கை நோக்கும் நீளங்கொள் சிலையோன் மற்றை நேரிடை நெடிய நம்பி தோழின்கண் மனம் வைத்தன்ன சுடர்மணி தலங்கள். நாளங்கொள் நளினப்பள்ளி நயனங்கள் அணைய ரொம்ப ரொமான்டிக். அதான் this is the last scene. இந்த லாஸ்ட் சீன் அவங்களோட ரொம்ப இன்டிமேட்டா. இதுக்கு முன்னால் நம்ம காட்டுல நுழையும் போது அங்க நாகத்தை பார்த்தா இது வந்து அன்னத்தை பார்த்தா இவர் வந்து இப்படி மாற்றி மாற்றி வந்துரு. அதே விளையாட்டு தான் இங்கேயும். பக்கத்துல லக்ஷ்மணர் தான் வாய் விட்டு எதுவும் சொல்ல முடியல. ஒருத்தர் அப்படி பார்த்து கிண்டல் பண்ணிக்கிறாங்க. நாளங்கள் நளினப்பள்ளி நயனங்கள் அணைய நேனி வாழங்கள் சக்கரவாள புட்கள் அங்கே இருப்பதை பார்த்து அவருடைய மார்பகங்களை இவன் பார்க்க இணையாக இருக்கின்ற சக்கரவாளங்களை பார்த்து இணையாக இருக்கிற மார்பகங்களை அவன் வேடிக்கை பார்க்க நீளங்கள் சிலை போல் சிலையோன் மற்ற நேரடி நம்பி
தோழின்கள் மனம் வைத்தன்ன சுடர்மணி தடங்கள் கண்டான். கண்டானுக்கா கண்டாளுக்கா? இங்க கண்டாண்டுக்கு அல்ல அல்ல, அது முறையில் சரியா இருக்கும். மணற்குன்றுகளை பார்த்தான். எழுதான் ஒரு எழுத்துல என்ன பாடுபட்டு உடனே அதான் என்ன பண்ண, அவனுடைய தோளை பார்த்து அங்க இருக்கிற புலினம்ங்கிறது மணல் குன்று, ஆட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மணல் குன்று. மணல் குன்றுகளை பார்த்துட்டு அவன் தோளை பார்த்தான். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சைலண்ட் மெசேஜ். போதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உழையல் ஆகும் சீதை தன் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தான். மாதவள் தானும் ஆண்டு வந்து நீர் உண்டு மீண்டும் போதக நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் போட்டான். போதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உழையலாகும் சீதை தன் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தான். அன்னங்கள் ஒதுங்குவதை பார்த்த உத்தமன் தன் பக்கத்திலே வருவதாகிய உழைகள் அருகிலே வருவதாகிய சீதை தன் நடையை நோக்கி சீதையின் நடையை நோக்கி அன்னத்தின் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தான். பாத்தியா ஒன்னு பாரு. மாது அவள் தானும் ஆண்டு வந்து நீர் உண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல். அவளும் இப்படி பார்த்தா அங்க ஒரு யானையை பார்த்து இந்த இதுக்குள்ள எவ்வளவுதான் சேர்த்து வைக்கணும். என்ன இதுக்கு மேல என்ன ரொமான்ஸ் சொல்ல முடியும் சொல்லுங்க. இன்னும் ஒரு பாட்டு தான் இது. சிறியதோர் முறுவல் வெள்ளிய தடக்கை வீரன் லிங்கு நீர் ஆற்றின் பாங்கர் வள்ளிகள் நுழங்க கண்டால் மங்கைதன் மருந்து நோக்க இல்லியம் குவளை காலத்து இடையிடை மறந்து நின்று அல்லியம் கமலம் கண்டால் அண்ணல் தான் வடிவு கண்டான். வில்லியல் தடக்கை வீரன் வீங்கு நீர் ஆற்றின் பாங்கர் கையில வில்லை கொண்ட வீரர்களா ஆற்றின் கரையில வள்ளிகள் நுழங்க கண்டான். கொடிகள் எல்லாம் பறந்து கிடப்பதை கண்டான். அவளுடைய இடையை பார்த்தான். மங்கதன் மருந்து நோக்க உடனே அவன் இடுப்ப பார்த்தான். எல்லியன் குவளை காலத்து இடை மலர்ந்து நின்ற அல்லியின் கமலம் கண்டாள் அன்னவன் வடிவு கண்டான். அங்க நிறைய தாமரை புத்தகம். இவருக்குதான் முகம் தாமரை, கைகள் தாமரை, கால் தாமரை, முந்தி சுழிகள் தாமரை, வயிறு தாமரை, கண்கள் தாமரை, தாமரை காடு பூத்த தாமரை காடு பூத்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாமரை பார்த்து அந்த ராமன். இப்போ இதுல இருந்து நீங்க படிக்கலாம். அணையதோர் தன்மையாலம் கருவிநீர் ஆற்றின் பாங்கர் பனிதரு படிவ பஞ்ச வடியனும் பருவச்சோலை தனியிடம் அதனை நன்னி தம்பியால் சமைக்கப்பட்ட இனிய பூஞ்சாலையை இது இருந்தனன் ராமனிப்பால். அணையதோர் தன்மையாலம் அருவி நீர் ஆற்றின் பாங்கர். அத்தகைய தன்மை கொண்ட அருவி நீர் ஆறு அருவியாக பெருகும் நீரையுடைய அந்த ஆற்றின் பாங்க பக்கத்திலே பனிதரு வடிவ பஞ்சவடி எனும் பருவச்சுவலை நல்ல குளிர்ச்சி பனின குளிர்ச்சி தருகின்ற தெய்வ பஞ்சவடி தெய்வத்தன்மைக்குரிய பஞ்சவடி என்கின்ற பருவச்சோலை அந்த காலத்தில் மலரும் சோலையிலே தனியிடம் அதனை நம்பி ஒரு நல்ல ஒரு செக்யூர்ட் பிளேஸ் தனியிடம் அதனை நம்பி தம்பியால் சமைக்கப்பட்ட இனிய பூஞ்சாலை ஏந்தி இங்கேயும் தம்பிதான் குடிசை கட்டான். தம்பியால் சமைக்கப்பட்ட இனிய பூஞ்சாலை இனிமையான அந்த பர்ணசாலையில் அடைந்து இருந்தரன் இராமல் இப்பால். இப்போ மறுபடியும் திருப்பி கட்டதான் இருந்தரன் இராமல் இப்பால். இந்த பக்கத்திலே
இல்ல இருந்தனன் அந்த பாட்டு அங்க முடியுது. இப்போ அங்கிருந்து அடுத்த பாட்டு முடிக்கணும். இப்ப இதற்கு பின்பு அப்பா நீலமா மணிநிற நிறுதல் வேந்தனை மூலநாசம் பெற முடிக்கும் எம்பினாள் மேலை நாள் உயிரோடும் பிறந்து தான்களை காலமோர்ந்துடனுரை கடிய நோயனாள். இப்போ சூர்பனகையோட என்ட்ரி நான் வரும்போது என்ன சொல்லியிருந்தேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிக்னேச்சர் சாங் உண்டு கம்பரமாக. இதுல என்ன இது நம்ம ஜடாயுவோட சிக்னேச்சர் சாங் வரப்போது. எனக்கு சிக்னேச்சர் சாங்னு சொன்னா உறங்குகின்ற கும்பகண்ண வரும். இப்போ வரப்போறது ஜடாயுவோட சிக்னேச்சர் சாங். நான் அவரையே படிக்க சொல்றேன். நீலமா மணி நிற நிறுதல் வேந்தனை, நீலமா மணி நிற நிறுதல் வேந்தனை, சிறந்த நீல ரத்தினம் போன்ற கரு நிறத்தில். அதாவது நீலம்னா வானத்துடைய நீலம் மட்டும் இல்லை, கருப்பு அப்படிங்கிறாங்க. அதனாலதான் நீலி அப்படின்னா கருப்பான. பச்சைக்கும் அதான் அர்த்தம். நீலமா பச்சை மாமலை போல் மேனா அதான் அர்த்தம். நீலமா மணி நிற இந்த கருத்த ரத்தினம் போன்ற நிறத்தை உடைய நிருதர் வேண்டும். நிருதர்னா அரக்க வேந்தனை மூல நாசம் பெற நேரடியா அவனை வேரோடு நாசப்படுத்தக்கூடிய முடிக்கும் மொயம்பினால் அழிக்கப் போகின்ற வலிமை கொண்டவன். சூர்பனகை விழுந்தா ராவணனுடைய தேர் கொடி விழுந்ததுன்னா சூர்பனகை வரும்போதே முடிக்கும் மொயம்பினால் அவர் எப்படி இருக்காது நல்ல உவமை சொல்றாரு. மேலை நாள் உயிரோடும் பிறந்து தான் விளை காலமோர்ந்து உடனுரை கடிய நோயன். அது நோய் எப்படி இருக்குன்னா, மேலை நாள் ஒரு காலத்துல உயிரோடும் பிறந்து, உயிர் பிறக்கும் போதே நோயும் பிறந்தது. உயிரோடும் பிறந்து தான் விளை காலமோர்ந்து, ஆனா தான் வெளிப்படுவதற்கு உரிய காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்து காலம் ஓர்ந்து உடனுரை உடனேயே வசிக்கக்கூடிய நோய். எப்படியோ கொடிய நோய் எப்படி மனிதனுக்கு சொன்னாங்களோ இது ஆயுர்வேதத்தில் உள்ள ஒரு கருத்து. நீங்க தாராஷ விபூதி பூஷன் பார்த்தாங்க. அது ஆரோக்கிய நிகேதன் புகழ்பெற்ற நாவலை படிச்சிருந்தீங்கன்னா இந்த கருத்தை சொல்லிட்டே வருவாங்க. எப்படி மிருத்யு அப்படின்றது மனுஷனுடைய நிழலாவே கூட வந்துச்சு. ஒரு மனுஷன் பிறக்கும் போதே அவர் அழிக்கக்கூடிய நோயும் சேர்ந்து பிறந்திருக்கு. அதை சமணப்படுத்துறது தான், அது வெளிப்படாமல் இருக்க வைக்கிறது தான் ஒரு ஆயுர்வேத வைத்தியனுடைய வேலை. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி தமிழ் பாட்டு. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. செம்பராகம்பட செறிந்த கூந்தலாய் வெம்பராகுத்தனி விளைந்த மெய்யினாய் உம்பரானவர்க்கும் பொன் தவர்க்கும் ஓதனி இம்பரானவர்க்கும் ஓர் இறுதி ஈட்டுவாய். செம்பு அராகம் பட செறிந்து செம்பு செம்பு அராகம் பட தாமிரத்தினுடைய நிறமான செந்நிறம் தன்னிறத்தில் போகின்ற செறிந்த குண்டரா. அவர் ஒரு பிளாண்ட், நல்ல ஒரு காப்பர் கலர்ல ப்ரூனட். ஆக்சுவலி ப்ரூனட் இஸ் பிளாக். பிளாக் பிளாண்ட் தான் கரெக்ட். ப்ரூனட்னா தானே டார்க் பிரவுன் வித் பிளாண்ட் ஸ்ட்ரீக்ஸ் அந்த மாதிரி. அது தலைமை கலர் பிளாண்ட், உடம்பு கலர் நீங்க செம்பராகம்பட செறிந்த குண்டர் தாமிரத்தினுடைய இல்ல பட் பிளாண்ட்னா இட்ஸ் வெரி செம்பட்டா படிஞ்சிருக்கு. வெரி டெரோகேட்டட் ஆக்சுவலி. இட்ஸ் நாட் இல்ல நல்ல பொண்ணுக்கு லட்சணம் இல்ல. சூர்பனகை தானே அது. இங்கிலீஷ் அர்த்தத்தை சொல்றீங்க. இங்கிலீஷ் அர்த்தத்தை தமிழ்ல சொல்றேன். இல்ல இங்க சொல்லு. அந்த அடர்ந்த கூந்தல் அது செந்நிற தாமிரத்தின் போன்ற செந்நிறம் செம்பட்ட நடந்திருக்குன்னா நல்லது. நம்ம ஊரு ராட்சஸ் தானே. இல்லை, அது நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம். இதுல பூரா ராட்சசர்கள் அவங்க என்ன பெண்களை பற்றி வர்ணிக்கும் போதெல்லாம் தவறான எல்லா பாட்டையும் நம்பக்கூடிய ரெண்டு விஷயங்கள் தலை சம்பட்டியா இருக்கிறது, தலை பின்னமும் விரிச்சு போடுது. இந்த ரெண்டும் அரக்கிகளோட அடையாளம். அமராவதி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சொன்னா அடிக்கணும். ராகு வெண்மையுடைய ராகு, ராகு என்கின்ற கொடிய கிரகம் அதுவே பிறந்து வந்த மாதிரி போன்ற விளக்கம். கும்பரானவர்க்கும் தேவர்களுக்கும் ஒன் தவர்க்கும்
ஒளி பொருந்திய தவம் செய்யக்கூடிய முனிவர்களுக்கும் ஓத நீர் இன்பரானவர்க்கும் நீர் சிந்த புவியில் வாழ்கின்ற மானிடர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு இறுதி இருக்குவார். ஒரு அழிவை ஒருங்கே செய்ய வல்லவளுமான வல்லவள். சூழ்நிலை பேரே வராதா? நிதானமா வரும். அடுத்த பக்கம். வெய்யதோர் காரணம் உண்மை மேவினாள் வைகளும் தமிழ் அவ்வனத்து வைகுவாள் நொய்தின் இவ் உலகலாம் நுழையும் நோன்மையால் எய்தலி ராகவன் இருந்த சூழல்வாள். வெய்யதோர் காரணம் உண்மை மேவினாள். அது கொடிய ஒரு காரணம். ஒரு கொடிய காரணத்தினாலே இந்த சித்திரக்கூடத்துல அவங்க வந்து தங்கியிருக்காங்க. பஞ்சவடியில வந்து தங்கியிருக்காங்க. என்ன கொடிய காரணம் அப்படின்னு சொன்னா, காலகேயர்களை சேர்ந்த காலகேய இனத்தவரை சேர்ந்த வித்யுஜிஹ்வா அப்படிங்கிறவங்க ராவணன் சூர்பனகை மனம் முடித்து கொடுத்தான். அந்த இதுக்கு உத்தர வேண்டவங்க போக வேண்டியது. அந்த வித்யுஜிஹ்வாவுக்கு அந்த நிகழ்வை தான் நான் சொல்லுவேன். வித்யுஜிஹ்வாவை என்ன பண்ணா, சண்டை போட்டுருந்தான். ஓர் வெறி காலகேயர்களோட சண்டை போட்டுருந்தான். எதிரில் இருக்கிறது தன்னுடைய சொந்த மைத்துனன் அப்படிங்கிறத அவன் கருதலை வெட்டிட்டான். வெட்டி சாட்சிட்டான். இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு சொன்ன இதுக்கு வந்தால் தான் பார்க்கணும். அந்த கதை பூரா விடாது. அந்த இது அப்போ வந்து அரட்டுற அந்த கதையெல்லாம் கூட எடுத்து படிக்கணும்னா படிக்கலாம். என்னன்னாக்க அந்த வித்யுஜிக்கு கொன்ன காரணம் அவ போய் அழகா என்ன இப்படி தெரிஞ்சே இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு 14,000 பேர் அடங்கிய சைனியத்தை கரதூஷணர்கள் தலைமையில இவ கையில ஒப்படைச்சு இதை அவுட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்காவுக்கு இது ஒரு அவுட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி இவளை உட்கார வச்சிருக்கான். Now this entire portion is ruled by her. அவளுக்கு சித்தி பசங்க இந்த கர்ணம் தூஷணம் கைகசினுடைய தங்க பசங்க. அவங்களுக்கு கீழே 14 பேர் இருக்காங்க. ஆகவே தான் சித்தி பசங்க கிட்ட போய் அவ சொல்லி தான் கீழே இருக்கிறோம். ராவணன் கிட்ட இருந்து இவளுக்கு பவர் கொடுத்துருவான். You have to do whatever she orders கொடுத்துருக்கான். இப்போ இதெல்லாம் கரதூஷண வரப்பட்ட வரும்போது நான் இருக்கு வருவேன். அப்போ நான் இருக்கேன் அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இல்ல கரதூஷணம் வந்துருவீங்க. இதுலயே 130 கரதூஷணத்துல ஒரு 20-25 படம் தான் முடிச்சிருக்கோம். அதுக்குள்ள நீங்க வந்துருவீங்க. உண்மையில இல்ல பர்டிகுலரா நான் இந்த விஷயத்துல வந்து என்ன சொல்றேன், நீங்க எடிட் பண்ண வேண்டாம், அது இருக்கட்டும், அங்கேயே இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ராமாயணம்னு எடுத்துட்டா இந்த மாதிரி கூடுதலான தகவல்கள் ஏகப்பட்டது இருக்கு. 300 வகையான ராமாயணம் இருக்குங்கிறாங்க. நாம எல்லாத்தையும் பார்க்க போறது கிடையாது. அதே சமயத்துல 1-2க்கு எக்ஸெப்ஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி உத்தரகாண்டத்துக்கு, ஒட்டக்குத்திர எழுதுக்கோ, வால்மீகி எழுதுக்கோ, ராமச்சரித்த மானசோ, இந்த மாதிரி ஒரு 2-3 இதுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் அந்த மாதிரி தகவல்களை அப்பப்போ சேர்த்துக்கலாம். பட் அவரு சொல்ல வர்றது வந்து என்னன்னா, நம்ம எக்ஸப்ட் there is a conflict, இந்த மாதிரி தகவல்களை கொடுத்து ஒரு தலைப்பட்ட தீர்வு இதை எடுக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். ஒருதலை பட்சமான தீர்வு இல்லை. அதாவது இல்ல ஆக்சுவலி நீங்க வந்து இன்னொருத்தர் எடுத்த ஒருதலை பட்சமான தீர்வுக்கு பதில் சொல்றீங்க, அது புரியுது. ஆனா என்ன ஆகுதுன்னா, இந்த பதில சொல்றது மூலமா இது இன்னொரு ஒருதலை பட்சமான தீர்ப்பா மாறிடுது. அதனாலதான் வந்து இதை வந்து கொஞ்சம் ரெண்டு தரப்பும் இருக்குன்னு அதை சொல்லிட்டு நாம போயிடலாம். இந்த பாடலே பாருங்க, கடைசியில எங்களை கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு காரணம் என்றது பெருமாள் பிராட்டியை பிரியும்படியானது ஒரு காரணம் என்றும் கொள்ளலாம். அது பாட்டுக்குள்ளேயே அதுக்கு பதில் இருக்கு. ஏதோ அதான் ஏதோ ஒரு காரணம் நடக்கும் போது இருப்பேன் கதை இல்லாமலே கொள்ளலாம். அதுக்கு முன்னால கதையும் சொல்லியிருக்காரு அவர். முழு ராவணன் திக்விஜய காலகேயரை வெல்லுகையில் கொல்ல, அதனால் தன் கைமையை அடைந்து ராவணனை வெகுவாக நிந்தித்து அவன் வேண்டுதலின்படி கரண் முதலிய ராக்கதரை பலது துணை உரையில இருக்கு. அதான் இதுவும் இருக்கு. கடைசி வரையில் இதையும் கொடுத்துருக்காரு. இப்படியும் சொல்லலாம், அதுவும் சொல்லலாம். ஒரு சைடு தானே முடிச்சிருக்கேன்.
சரி சரி நீங்க அது முடிஞ்சது. நீங்க அடுத்த பாட்டு படிச்சு 11ஆவது பாட்டோட முடிச்சிடுவோம். இல்ல இல்ல இதுக்கு நான் அர்த்தம் சொல்றேன். வைகரும் தமிழாய் வனத்து வைகுவாள் தனியே அந்த வனத்தில் வாழ்ந்து வருபவளா நொய்தின் இவ்வுலகெல்லாம் நுழையும் நோன்மையை எளிதாக இந்த உலகம் அனைத்தும் புகுந்து செல்லத்தக்க வலிமை கொண்டவளாகிய சொற்களை எழுதினாள். எங்க வந்தா இராகவன் இருந்த சூழல் வாய், ராகவன் இருந்த அந்த காரகத்திற்கு ஆள் எண்டகம் இமையவர் அரக்கர் எங்கன் மேல் விண்டனர் விளக்குதி என்ன வேலைனால் அண்டசத்து அருந்துயிர் உறந்த ஐயனை கண்டன தன் கிளைக்கு இறுதி காட்டுவாய். எண்தகும் இமையவர் அரக்கர், எண்தகும் இமையவர் எண்ணிக்கையில் அழகாத இமையவர்கள் தேவர்கள் அரக்கர் எங்கள் மேல் விண்டனர், அரக்கர்கள் எங்கள் மீது பாய்கிறார்கள், விலக்குதி என்ன அவர்களை அழித்து எங்களை காப்பாய் என்று மேலை நாள் அன்று அண்டசத்து, அண்டசம்னா பாம்பு, முட்டையிலிருந்து பிறந்தது அண்டசம், அண்டசத்து அருந்துயில் துறந்த ஐயன் ஆதிசேஷன் ஆகிய பாம்பனின் மீது அருந்துயில் துறந்த ஐயனை அடுத்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு பூமிக்கு வந்த அந்த ஐயனை கண்டனள் அண்ணால பார்த்தா தன் கிளைக்கு இறுதி காட்டுவார் என்று சுற்றத்தார் எல்லாருக்கும் இறுதியை கொண்டு வரக்கூடியவளான சொற்பனரை சொல்லாமா இறுதி காட்டுவாங்க. இறுதி அவ்வளவுதான். உங்களுக்கு தன்னுடைய அண்ணன் தம்பி சுற்றம் எல்லாத்துக்கும் இறுதி எல்லாத்துக்கும் முடிவை கொண்டு போறாங்க. அதை செய்யக்கூடியவளான சொற்பனை